ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் அதாவது அழகா சொல்லுவாங்க. மற்றவர்கள் உழைப்பதை விட அதிகமா நீங்க உழைக்கணும். மற்றவர்கள் தெரிந்து வச்சிருக்கிறத விட நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மத்தவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கைய விட உங்கள்ட்ட நம்பிக்கை அதிகமா இருக்கணும். மத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கணும். ஏன்னா எதிர்பார்ப்பு பதட்டத்தை ஏற்படுத்தும். அது நம்மள சிறிய தவறுகளை செய்ய வச்சிரும். சோ இதுதான் நீங்க மத்தவங்களோட அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு வழி. யாரோடும் போர் கொள்ளேன் என்ற பின் போரடங்கும் புகழடங்காது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுவாரு. அதுபோல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்னுடைய விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான உழைப்ப நம்ம கொடுத்தோம்னா அது கிடைச்சிரும். ஏன்னா சில நேரங்கள்ல பதறிய காரியம் சிதறிடும் இல்லையா? அதனால வந்து அந்த எதிர்பார்ப்பையும் இழந்து நம்ம படிக்கும்போது நிச்சயமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். நிறைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்கள நீங்க கேட்டு பாருங்க. நான் நல்லா பண்ணுனேன். யுபிஎஸ்சி படிக்கிறவங்க கேட்டு பாருங்க. நான் நல்லா பண்ணுனேன். ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்லாம் நினைக்கல. ஆனா எடுத்துட்டேன். எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ எதிர்பார்ப்புகள் இல்லாம தன்னுடைய உழைப்ப குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேடி வருது. அதே போல தான் நீங்களும் மத்தவங்களோட அதிகமா உழைங்க, அதிகமா தெரிஞ்சுக்கோங்க, அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க, அதிகமா வந்து எல்லாமே பண்ணுங்க. ஓகே. ஆனா எதிர்பார்ப்ப மட்டும் குறைச்சுக்கோங்க. நிச்சயமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். வாழ்த்துக்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மாதவம் செய்த மங்கை. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து போட்டுருவோம். உங்களுக்கு ஒவ்வொரு மாசத்தையும் கட் பண்ணியும் குடுத்துருவோம். தனியாவும் போட்டுருவோம். அதிகம் பேர் பெண்கள் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஆமா. வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஏன் வந்து லேடீஸ் வந்து அதிகமா அதாவது பெண்கள் ஏன் அதிகமா போட்டித் தேர்வுல வெற்றி பெறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துறாங்க. என்ன டார்கெட்னா, நீ படிச்சுட்டு வா இல்லன்னா அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு. இப்ப நம்மள ப்ரூவ் பண்ணலன்னா நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு. இல்ல மேரேஜ் ஆனவங்களுக்குமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த குடும்ப சூழ்நிலையில இருந்து விடுபடணும்னா, நம்ம படிச்சு பாஸ் பண்ணா தான் முடியுங்கிற ஒரு பிரஷர் இருக்கு அவங்களுக்கு. நிர்பந்தம் இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சுருவோம். செய்ய தூண்டும். நமக்கு வந்து மத்த சோம்பல்லாம் நம்மள விட்டு போயிடும். நாளைக்கு எக்ஸாம்னா நம்ம எல்லா சோம்பலையும் தூக்கி தூர போட்டு உட்கார்ந்து படிப்போம். அந்த மாரி ஒவ்வொரு நாளும் வந்து பெண்கள் வந்து ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டே படிக்கிறதால, அவங்க சுதந்திரத்துக்காக படிக்கிறதால, அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்துக்காக, மதிப்புக்காக, தான் மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதால, நாளைக்கு நம்ம வெற்றி பெற்றா தான் நம்ம குழந்தைங்களுக்கு கேட்டத வாங்கி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதாலயும், நான் என் முயற்சியை கைவிட்டா இந்த உலகம் என்னுடைய குழந்தைகள கைவிட்டுடும். வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகென்றார் வள்ளுவர். நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் முயற்சியை கைவிட்டவரை இந்த உலகம் கைவிட்டுடும். அதனால நாளைக்கு என் பிள்ளைங்களை யாரும் கைவிட்டுடக்கூடாது. அதுக்காக படிக்கிறாங்க. நாளைக்கு என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு ₹10 காசு வேணும்னா, நான் என் புருஷன்ட்ட கேட்க முடியாது. நான் படிச்சு வேலைக்கு போனா தான் நான் என் சொந்த பந்தங்களுக்கு செலவு பண்ண முடியும். என் பிள்ளைங்களுக்கு கேட்டத வாங்கி கொடுக்க முடியும்னு படிக்கிறாங்க. வீட்டில இருந்து வெளிய வரணும், சுதந்திரமா இருக்கணும்னு படிக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர் தனி குடித்தனம் போணும், கூட்டு குடும்பத்த பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம முதல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்காரர் தானா இந்த வீட்ல இருந்து வெளியில ஓடியாந்துருவாரு பின்னாடி அப்படின்ட்டு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த எந்த ஒரு கஷ்டமான வேலையை செய்ய ஒரு ஈஸியான வழி இருக்கும். என்னடா பண்ணலாம்னு பார்க்குறாங்க. இந்த குடும்பத்தில இருந்து தப்பிக்கணும்னா நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது போஸ்டிங் போட்டுருவாங்க. இந்த ஆளு பின்னாடியே ஓடியாந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய பேர் பல காரணங்களுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ரிசல்ட் வாங்கிடுறாங்க. இன்னொன்னு டெடிகேஷன் அவங்கள்ட்ட. அர்ப்பணிப்பு கொஞ்சம் அதிகங்க. ஆ ஒரு புத்தகம் தூக்கி சுமக்கிறதா இருந்தாலும், ஒரு பெண்ணுடைய புத்தக பையும், ஒரு ஆணுடைய புத்தக பையையும் நீங்க வந்து சோதிச்சு பாருங்க. இவன் 1 நோட் 2 நோட் வச்சிருப்பான். அவங்க 10 புத்தகத்த தூக்கி சுமந்துட்டு வருவாங்க. அது ஒரு காரணம். இயல்பாவே ஒரு வைராகியம் இருக்கும். இன்னொன்னு போட்டி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பெண்கள்ட்ட. போட்டிங்கிறத விட பொறாமையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 4 பசங்க சேர்ந்து படிச்சு ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான்னா, மத்த 3 பேர் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்படுவான். அதோட என் மாப்பிள போயிருக்கான் அப்படியே ஒரு ஜாலியா இருப்பான். ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. 4 பேர் படிச்சதுல ஒருத்தி வேலைக்கு போயிட்டான்னா, அவ போயிட்டா, அவ போயிட்டா, அவ போயிட்டா, அவ போயிட்டா, அவ போயிட்டா, நான் போனேன்னே போட்டியும் பொறாமைங்கிறது ஒரு ஆரோக்கியமா தானே இருக்கு. அதனால அவங்க வந்துடுறாங்க. அது ஒரு 80, 90% பேர்ட்ட நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்றேன். இதையும் தாண்டி கேர்ல்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் அந்த பக்கம் போல. அந்த பக்கம் போல நான். ஏன்னா நீங்க வந்து குடுத்துருக்க 30 அத மட்டும் பார்க்குறீங்க. டோட்டலா 70ல ஆண்கள் பாதி, பெண்கள் பாதி தானே. அத பார்க்கணும்ல நம்ம. அவ்வளோதான். அத தாண்டி வராங்கல்ல பாதிக்கு மேல. அப்போ ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். டெஸ்ட் எழுதுன்னு சொன்னா, ஜென்ஸ் வந்து 30 டெஸ்ட் எழுதுறாங்கன்னா, பசங்க வந்து லேடீஸ் வந்து 60 டெஸ்ட் எழுதுறாங்க அவன். ஒர்க் பண்றாங்க அவன். அத இல்லன்னு சொல்லிட முடியாதுங்க. தேர்வு வர வர பயமா இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. சரியா? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பயம் வராது. நெறைய பேர் ஒரு ரிவிஷன் பண்ணாம, அப்படியே படிச்சுட்டு போய் தான் உங்களுக்கு அந்த பயம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோங்கிறத செக் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்முடைய பலம், பலவீனம் என்னன்னு கரெக்ட்டா தெரிஞ்சா நம்ம பயப்பட மாட்டோம். அது தெரியாததால தான் அப்பப்ப ஏதோ ஒரு கொஸ்டின பார்த்து பயப்படுறோம். அடுத்து சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பயம் காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நம்ம நாமளா இருக்கணும். நம்ம உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைச்சா போதும். இத மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். டெஸ்ட் நெறைய எழுதி பாருங்க. கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ ஆகுறதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, டாப்ல வரணும் அவ்வளவுதான். இப்ப 170 குரூப் இருக்குன்னா, நீங்க முதல்ல ஒரு 1000க்குள்ள வந்தீங்கன்னா நீங்க கிடைச்சிடலாம். முதல் 1000க்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க் யூ. பிரதீக்ஷா, நல்லா படிங்க பிரதீக்ஷா. நீங்க அரசு ஊழியர் ஆகுறீங்க. ஆமா. வாங்கிட்டு ஸ்வீட் எடுத்து வரீங்க. நம்ம சாப்பிடுறோம், கொண்டாடுறோம். போறோம். ஃபர்ஸ்ட் நாள், ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து வேலைக்கு போறீங்க. உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். வாழ்த்துக்கள். அதை இப்பவே மனசுல வச்சுட்டு அதே மாரியே படிங்க. தேங்க் யூ விஜய். தேங்க் யூ விஜய்.
அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, இப்போது படிக்க ஆரம்பிச்சாலும் டிஎன்பிசி ஜெயிச்சிடலாம். எங்க டிஎன்பிசிங்கிறது ஒரு கடலுங்க. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லட்டுமா? சார் இவ்வளோ கோச்சிங் சென்டர் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா போதுமா? நெறைய பேருக்கு உண்மையிலே இத பார்க்கும்போது, இந்த போட்டிய பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையும் இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பேர் இருப்பாங்க. "ஒழுக்காறா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு" அப்படின்ருக்கிறார் வள்ளுவர். ஒருவன் இயல்பாவே நான் ஒழுக்கமாவே வச்சிருக்கணும். அடுத்தவங்க முன்னேறத பார்த்து, இல்ல அடுத்தவங்க சிலருடைய செயல பார்த்து ஒரு சிலருக்கு வந்து ஜீரணிக்கவே முடியாது. அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் என்னோட கருத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம வெறும் படிப்ப மட்டும் கத்துக் குடுக்கறதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணலங்க. ஏதாவது நல்ல பண்புகள யாருக்காவது கொண்டு போய் சேர்க்க முடியுதான்னு பார்க்குறேன் அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய குரூப் 2 எக்ஸாமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிச்சயமா உங்கள ஏதாவது ஒரு நல்ல வழியில உங்களுக்கு நல்வழிப்படுத்தி, ஏதாவது ஒரு 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 நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா ஒரு கல்வி சேவை ஆற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வேற ஒண்ணும் இல்லங்க. இதான் உண்மை. பண்ணுவோம். நெறைய பண்ணுவோம். செய்வோம் சொல்றத விட. தேங்க் யூ, தேங்க் யூ.